வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து தமிழ் தேவேந்திரன். மருதநில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லர்தானடா மகாசிவனும். தேனி மாவட்டம் போடியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழன வேந்தர் பே. ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ரவீந்திரநாத் அவர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஜான் பாண்டியன், அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவர் தங்க தமிழ்ச்செல்வன் என்றும், அவர் அதிமுகவிற்கு துரோகம் செய்து தொண்டர்களை ஏமாற்றியவர் என்றும், திமுக வேட்பாளர் சென்னையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டார் என்றும், எனவே இந்த மண்ணின் மைந்தர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழன வேந்தர் பே. ஜான் பாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம். எதிர்கட்சியை வைக்கப்பட்டவர்கள் யார், எப்பேற்பட்டவர்கள், நன்மையில் இருந்து பிரிந்தவர்கள் யார், அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ரத்தத்தை நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்லி அம்மா பெயரை வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் யார், உண்மையான இரட்டையர் யார் என்பதை இங்கு இருக்கின்ற வாக்காளர் பிரிவுகளை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வேட்பாளரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சென்னையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர். அவர் யார்? ஒரு தெருவிலே நிறுத்திக் கொண்டு இந்த போட்டி பகுதிக்கு செல்ல என்று சொன்னால் மட்டும் மனதிலே புரிந்து கொண்டு உங்களை பொன்னான வாக்கில் யாருக்கு அளிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, மனம் குளிர சொல்லுங்க. ஏழைகளின் சின்னம் என்னுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், அன்பு தாய்மார்களுடைய சின்னம். தூத்துக்குடி மக்களவை பொது தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வாழும் வடிவு மல்லத்தி மற்றும் சமூக ஆர்வலருமான திருமதி ஈராசா சுபாஷினி மல்லத்தி அவர்கள் 3/4/2019 நேற்று ஆறுமுக நேரி முதல் ஐயனார்புரம் வரையிலான 27 கிராமங்களில் உள்ள தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை சந்தித்து தனது தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஈரா கரியாளன் அவர்கள் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தேவேந்திர வேளாளர்களின் அரசியல், வாழ்வியல் மற்றும் திராவிடத்தின் சூழ்ச்சி பற்றி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் 4/4/2019 இன்று சரியாக மாலை 6 மணி அளவில் திருமங்கலம் அருகே உள்ள கீழப்பட்டியில் நடைபெறுகிறது. என் இனமான தேவேந்திர சமுதாய சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொண்டு அண்ணனை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் செய்திகள் தொடரும். வணக்கம். அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஜார்ஜாவில் புதிதாக தொடங்க உள்ள இயற்கை அங்காடி ஆர்கானிக் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு அனைத்து வகையான தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொருட்கள் கிடைக்கும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து வகையான ஆர்கானிக் பொருட்கள் மற்றும் காய்கறிகள், பூ மற்றும் பூஜை சாமான்கள் இங்கு கிடைக்கும். இடம் ஜார்ஜானிக். தொடர்புக்கு 0555537627 என்ற எண்ணுக்கும் 0544316072 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். 3/4/2019 நேற்று ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நரிக்குடி ஒன்றிய செயலாளர் சந்தித்து சால்வை அணிவித்து அவரை கௌரவப்படுத்தினார். பின்னர் நீண்ட நேரம் கலந்துரையாடல் நடைபெற்றது. அதன் பின்பு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
3/4/2019 நேற்று சாத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்திற்கு தமிழக அரசு கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ளும் என அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் உமார் ரமேஷ்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளார். இனி வருவது மருதமலர் உறவுகளின் சிறப்பு செய்திகள். சிகரம் IAS இலவச பயிற்சி மையம் சென்னை. திறமைக்கும் வறுமைக்கும் ஒரு தடையில்லை. பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ள நகரம் கிராமப்புற அனைத்து மாணவர்களுக்கும் IAS தேர்வு எழுதி வெற்றி பெற ஒரு அரிய வாய்ப்பு. நுழைவுத் தேர்வு நடைபெறும் நாள் 12/5/2019 ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 9:45 மணி முதல் பகல் 1 மணி வரை கோவை, ஈரோடு, கரூர், சேலம், மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது. மேலும் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 5/5/2019. பயிற்சி கொடுக்கும் இடம் சங்கர் IAS அகாடமி, சென்னை. மேலும் விவரங்களுக்கு 0426220599 என்ற எண்ணுக்கும் 9840794429 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். இனி வருவது மருதமலர் உறவுகளின் வணிக செய்திகள். சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் 75.67 காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் 69.97 காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன். நன்றி, வணக்கம்.